செங்கோட்டையன் அங்கே போனார்னா என்ன இவருக்கு பதவி கொடுப்பாங்க? எதுக்கு அங்கே போற? செங்கோட்டையன் வேற வழி இல்லாமல் இன்றைக்கு தாவைக்காவுக்கு தாவுகிறார், அணிலை போல தாவுகிறார். ஒன்றும் தெரியாத விஜய் அவர்களிடத்தில் அண்ணன் செங்கோட்டையன் போய் சேர போறாருன்னா ஒண்ணுமே புரியல. விஜய் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எடப்பாடியாருக்கு இவர் அங்கே சென்றதுனால எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. உனக்கு யார் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதி கொடுத்தது? பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்ற ப்ளீஸ்ட் படம் மாதிரி விஜயே பிளாஸ்ட் தான். கேட்பதற்கு மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது. இவர் பேச்சை யாருன்னா 30 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்களுக்கு கேட்பானா? இவருக்கு டிஎம்கே பார்த்தா அண்ணா என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னார்னு சொல்ற. அண்ணா சொன்னதை நீ கடைசி வரல ஒண்ணுமே சொல்ல. ஸ்கிரிப்ட்ல இல்ல பழகுது. என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாம் நன்றி சொல்லிட்டு பிற்பாடு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகே கிடையாது. இளையபத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மையினர் அணியைச் சேர்ந்த மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் நம்ம சாமுவேல் அண்ணா அவர்கள் தான். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். திடீர்னு இப்போ நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் விஜய் முன்னிலையில் போய் தாவேக்கால இணையறதா ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது அதிமுகவுக்கு. ஏற்கனவே பாவம் 5 கட்சியிலேருந்து மாறின அந்த ஆதவர்ஜனா பாவம் அவரை சாவடிக்கிறான். இங்கேருந்து போன சிடிஆர் நிபுணர் ஏற்கனவே உள்ள நிறைய கோஷ்டி சண்டைக்குது. இவர் வேற அங்கே ஏன் போறான்னு தெரியல. ஒருவேளை வினோஜ் பாண்டியனை ஓபிஎஸ் அங்கே அனுப்பிச்சிக்கிறாரு. செங்கோட்டையன் இங்கே போறாருன்னா ஒன்றுமே புரியல. ஆகவே செங்கோட்டையன் போனாலும் எத்தனை கோட்டையன் போனாலும் தாவேகா விஜய் அவர்கள் கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோரை போல மண்ணை கவுவது நிச்சயம். வாய்ப்பே கிடையாது. அவர் இந்த காஞ்சிபுரம் மீட்டிங்லாம் பாப்பா பாட்டெலாம் பாடினார். தயவு செய்து அந்த பாப்பா பாட்டை நாங்கள் தான் உங்களை பார்த்து பாடினோம். ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் பாப்பா. ஒரு முதிர்ந்த அரசியல் கட்சியோடு கூட கைகோத்து சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணால்தான் அரசியலை கற்றுக்கொள்ள முடியும். இன்னொன்று, உங்களால் அரசியல் செய்ய முடியும். நீங்கள் அந்த மீட்டிங்கில் காஞ்சிபுரம் மீட்டிங்கில் சொல்கிறீங்க, என்ன சொன்னீங்க? நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலை அப்படின்னு. ஆகவே நாங்கள் தான் இன்னும் உங்களை அடிக்க ஆரம்பிக்கல. திமுக மாத்திரம்தான் உங்களை அடிச்சிச்சு. அதுவும் அது விஜய் மேலே ஏன் கையை வச்சேன்னு சொல்லிலாம் டைலாக் பேசுகிறீங்க. யார் அந்த டைலாக்கை எழுதி கொடுத்ததுன்னு சொல்லி சரியாக தெரியல. அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் நான் நினைக்கிறேன். அந்த மேடையில் அப்படிப்பட்ட பேச்சே பேசக்கூடாது. இப்படிப்பட்ட ஒன்றும் தெரியாத விஜய் அவர்களிடத்தில் அண்ணன் செங்கோட்டையன் போய் சேர போகிறாருன்னா ஒன்றுமே புரியல. இப்போ அரசியல் களத்தில் அண்ணன் செங்கோட்டையன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தெரியல. இவர் அம்மையார் அவர்களுக்கு அரசியல் யுகத்தை கற்றுக் கொடுத்தவர். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ஃபினான்சியலுடைய அந்த பொருளாதார ரீதியான ஒரு துறையில் இவர் ஒரு அமைச்சராக இருந்தார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விஜயோடு கூட இணைந்து கொண்டு என்னத்தை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி ஒன்றுமே புரியல. மக்கள் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே விஜயினுடைய கட்சியில் அங்கே இருக்கிற பூஸ்லி ஆனந்தின் மூலமாய் ஒரு குழப்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் பாதி மாவட்ட செயலரில் நீ பிரிச்சுக்கோ, சிடிஆர் கொஞ்சம் மாவட்ட செயலரில் பிரிச்சுக்கோ, ஆதவர்ஜனா கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டோம். பூஸ்லி ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா, எப்பா என் பக்கமே யாரும் வரமாட்டேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே விஜயை இவர்கள் குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். இவரை போய் செங்கோட்டையன் போய் சேர்றாருன்னா விஜய் என்ன ஆக போறாருன்னு சொல்லி கண்டிப்பாக தெரியல. ஒருவேளை இவர் போய் சேர்றாரா, விஜய் கிட்ட பேசிட்டாரா? இல்ல விஜய் சார்பில் இருந்து ஏதாவது அறிக்கை வந்திருக்கிறதா, அல்லது அங்க இருக்கின்ற அந்த சமூக ஊடக பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் அறிக்கை விட்டிருக்காங்களான்னு சரியா தெரியல. கண்டிப்பாக அண்ணன் செங்கோட்டையன் தன்னுடைய அரசியல் பலத்தை இழந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா இந்த ரோட் ஷோ இப்போ கட் பண்ணிட்டாங்க. கோர்ட்டு தீர்ப்பு வந்தவுடனே தான் ரோட் ஷோ ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த மீட்பு பயணம் எடப்பாடியார் போனார் பார்த்தீங்களா. அவர் இப்போ கொஞ்ச நாள் போல. இப்போ தீர்ப்பு வந்தவுடனே நேரடியாக அவர் எங்கே போக போகிறாரு? கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரம்மாண்டமான ஒரு விழா எடுக்க போகிறார். ஏன்னா அவர் கரெக்டாக அரசியல் யுத்தியை கையாண்டு கொண்டிருக்கிறார். எங்கே போயிட்டு அவர் ஸ்ட்ராட்டஜிலே கோபிச்செட்டிப்பாளையம் கடைசியாக இருந்தது. இவர் வந்த பிற்பாடு அங்கே என்னுடைய பலத்தை காமிக்கிறேன், நீ எனக்கு பூச்சாணிலாம் காமிக்காத, கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காத. அந்த அம்மையார் எப்படி ஒரு தீர்வை எடுத்தார்களோ அந்த வரிசையில் இன்றைக்கு எடப்பாடியார் கண்டிப்பாக யார் தவறு செய்தாலும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிளியரான ஒரு கண்டெம்ட்டை, கிளியரான ஒரு விவாதத்தை தன்னுடைய அமைச்சரிடத்தில், முன்னாள் அமைச்சரிடத்தில் வைத்து இன்றைக்கு கட்சியை தூய்மை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் செங்கோட்டையன் அந்த வரிசையில் இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும். ஒரு கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு இருக்கும், கட்சிக்குள்ளே பேசி அவங்களே தீர்த்துக்கணும்.
இதில் வந்து நீ பெரியவனா நான் பெரியவனாலாம் பார்க்கக்கூடாது. இன்றைக்கு எப்படி பாஜகவுடைய சித்தாந்தம் எப்படி போய் கொண்டு இருக்கிறது. இந்த வாட்டி இப்போ வெளி கட்சியிலிருந்து வந்தவர்கள் இன்றைக்கு மாநில தலைவர். ஆமாம், எந்த கட்சியிலும் அப்படியே விட மாட்டாங்க. பாஜகவுடைய அரசு யார் நன்றாக வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கிறது. அதே போல தான் அதிமுகவும் அந்த அம்மையார் இருந்து எப்படி செய்தார்களோ, மறுநாள் காலையில் எல்லா அமைச்சரும் என்ன பண்ணுவான், பேப்பரை புரட்டி பார்ப்பான், நான் அமைச்சர் பதவியில் இருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி. அந்த வகையில் தான் எனக்கு வந்து செங்கோட்டையனை அவர் நீக்கியிருக்கிறார் கட்சி விட்டு. செங்கோட்டையன் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு தாவேகாவுக்கு தாவுகிறார், அணிலை போல தாவுகிறார். அந்த அணில் கண்டிப்பாக தாவேகாவில் இருக்குமா அல்லது அரசியலுடைய அகராதி முடிந்து விடுமா என்று சொல்லி தெரியவில்லை. அவருடைய அகராதியை முடிப்பதற்கு இது கடைசி ஒரு தருணமாக உள்ளே சென்றிருக்கிறார். உண்மையாகவே தாவேகா அவரை கிண்டல் அடிக்கும், தாவேகா அவரை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. விஜய் வந்து அவர்கிட்ட பேசுவார் நினைக்கிறீங்களா? விஜய் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, உங்களுக்கு வெக்கமா இல்லை? நீங்கள் போகலாம், அவர் கூப்பிட்டா போகலாம். இன்னொன்று ஒரு தோக்கிற கட்சி, இன்னொன்று அரசியலுக்கு ராகி இல்லாதவர் விஜய் என்று கூட சொல்லலாம். 3 மாதம் பொறுத்து நீங்கள் எங்கே பேசுகிறீங்க? காஞ்சிபுரத்தில் பேசுகிறீங்க. என்ன பேசியிருக்கணும்? தற்கூரை பற்றி பேசுகிறதா? ஒரு தலைவனுக்கு அது அழகா? உங்களை யார் தற்கூரின்னு சொன்னது? திமுகவினுடைய மு க ஸ்டாலின் சொன்னாரா? உதயநிதி அவர்கள் சொன்னாரா? இல்லை அண்ணாமலை சொன்னாரா? இல்லை எடப்பாடியார் சொன்னாரா? இல்லது மூத்த அமைச்சர்கள் சொன்னார்களா? சமூக வலைத்தளத்தில் ட்ரோல் பண்ணுறாங்க உங்களை. அதை போய் அதுக்கு யார் கவுண்டர் கொடுக்கணும்? ஆதவ அர்ஜுனா கொடுத்தா கூட பரவாயில்ல, முஸ்லி ஆனந்த் கொடுத்தா கூட பரவாயில்ல. அங்கே மக்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 3 மாதம் பொறுத்து கரூர் சம்பவத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மேடையில் பேசுகிறீங்க. அந்த மேடையில் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, நீ எஸ்ஆர் பற்றி கூட பேசலாம், இல்லை சட்டம் ஒழுங்கை பற்றி பேசு, ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை பற்றி பேசு. தலித் மக்கள் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். புரிதுங்களா? தலித் ஓட்டு நீ வாங்கலாம். உனக்கு யார் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதி கொடுத்தது? பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்ற ப்ளீஸ்ட் படம் மாதிரி விஜயே பிளாஸ்ட் தான். அதுவும் கழுத்த சாட்சிக்குன்னு இந்த பேர் பைரவா படத்தில் ஏதோ பேசுவார். இவர் கண்டபடியெல்லாம் வந்து ரஞ்சிதமேன்னு சொல்லி முத்தம் கொடுக்கவான்னு சொல்லி பாட்டு பாடிட்டு கடைசியில் மக்களுடைய இவரும் வந்து ஆட்சிக்கு வந்தால் இவரும் ஆட்சிக்கு கொள்ளையடிக்க தான் வருகிறார். இன்றைக்கு வந்து எத்தனையோ லட்சங்களை செலவு செய்கிறார். இவர் எப்படி வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜை பாருங்களேன். எப்படி வீட்டுக்கு நீ வந்து 2 வீலர் கொடுப்பா? இன்னைக்கு எல்லா வீட்லையும் 2 வீலர் இருக்குது, அது வேறு விஷயம். இன்னொன்று வீட்டுக்கு கார் கொடுப்பாராம் இவர். அப்புறம் வந்து மருத்துவம்னாரு, அது என்னாரு. ஏங்க ஒன்றுமே புரியலைங்க. இவர் பண்ணுறது ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியலை இன்றைக்கு விஜய் செய்து கொண்டு இருக்கிறார். பிரசாந்த் கிஷோரை பார்த்து இவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு பீகார் தேர்தலில் எப்படி வந்து எதிர்க்கட்சி இன்றைக்கு தோற்று போயிருந்த தேஜாசி அந்த கூட்டணி எப்படி பொய்யான பிம்பத்தை மக்களுக்கு வந்து நாங்கள் ஜெயிச்சா வந்து காங்கிரஸ் சொல்லிச்சு, நாங்கள் ஜெயிச்சா எத்தனை லட்சம் போடுவோம், நாங்கள் 3 லட்சமோ 5 லட்சமோ போடுவோம்னு சொன்னாங்க. மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது. இன்றைக்கு இவர் பேசினாரே கேட்பதற்கு மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது. இவர் பேச்சை யாருன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் கேட்பானா? நீ 6.5 கோடி இருக்கின்ற கூட்டத்தில் 1 கோடி மக்களுக்கு மாத்திரம் தான் பேச்சை பேசுகிறேன். ஏன்னா நியூ ஓட்டர்ஸு அந்த உங்களுடைய இயக்கத்தினுடைய அந்த ரசிகர்களுக்கு மாத்திரம்தான் இன்றைக்கு மேடை போட்டு பேசியிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் போய் பேசுகிறவர் அங்கே இருக்கிற எழிலரசன் எம்எல்ஏ என்ன செய்தார், அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார், அந்த தொகுதியில் இருக்கின்ற எவ்வளவு ஊழல் செய்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கிறது, அல்லது டெய்லி காஞ்சா விற்பனை கூடிக்கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து தட்டி கேட்க திராணியற்ற நம்முடைய விஜய் அவர்கள். ஒருவேளை செங்கோட்டையன் அங்கே போய் என்ன சொல்லி கொடுப்பார், இவருக்கு என்ன பதவி கொடுப்பார்கள், அங்கே போய் என்ன பண்ணோம், அங்கே போய் என்ன பண்ணுவார்? இப்போ செங்கோட்டையன் அங்கே போனார்னா என்ன இவருக்கு பதவி கொடுப்பாங்க? எதுக்கு அங்கே போகிற? அங்கே போயிட்டு உனக்கு எந்த இடத்துல உட்கார வைப்பாங்க? உங்களை வெறுப்பேற்றுறதுக்கே புரூஸ்லி ஆனந்த் ஒருத்தருக்கிறார். புரிதுங்களா? நீ 2 நாள் கூட அங்கே நீ தாக்கு பிடிக்க மாட்டேன். ஆக ஒரு தாய் கழகத்திலிருந்து ஒருவன் அங்கே போகிற ஒரு அடிப்படை உறுப்பினர் மாறலாம். ஒரு பிரதான ஒரு மூத்த தலைவர் இங்கிருந்து அங்கே செல்கிறேன்னு சொன்னால் இதை விட ஒரு கீழ்த்தரமான விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்கு நீ திமுகவில் போய் சேர்ந்துருக்கலாம், கண்டிப்பாக சேர்ந்துருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆரும் கலைஞரும் அண்ணாவும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வினோத் பாண்டியன் எப்படி போய் சேர்ந்தாரோ நீ திமுகவில் போய் சேர்ந்துருக்கலாமே. புரிதுங்களா? ஒரு தோக்கர கட்சி நிலத்திலையும் அரசியல் அகராதி தெரியாத ஒரு தலைவர்கிட்ட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அரசியலுடைய சகாப்தம் முடிய போகிறது தான் அர்த்தம். இது வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு பின்னடைவாக பார்க்கப்படாதா சார்? செங்கோட்டை நாங்கள் போய் ஜாயின் பண்ண அதிமுகவுக்கு இது பின்னடைவே கிடையாது. இவர் நடுநிலையாக நின்று இது எங்கே எங்கெல்லாம் போகிறாரா போலியான்னு பார்க்குறத விட எப்பா இதால் அங்கே போயிட்டான், முடிஞ்சு போச்சு கதை, சோழியே முடிஞ்சிச்சு. உன்னை உன்னுடைய தொகுதி மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
அம்மையாருடைய ஆன்மாவே உன்னை ஏற்றுக்கொள்ளாது. உண்மையாகவே சொல்கிறேன். நீ எப்படி தொகுதி பக்கம் போவ? நீ மேடை பிடிச்சி மைக்க பேசினா ஜெயலலிதா தான் வரும், விஜய்னு வராது. ஒரு 4-5 வாட்டி நீ ப்ராக்டிஸ் பண்ணாதான் விஜய் என்றே வரும். அந்த 4-5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ள எலெக்ஷன் என்ன பண்ணுறோம், முடிஞ்சிடும். ஆகவே எடப்பாடியாருக்கு இவர் அங்கே சென்றதுனால எந்த விதமான பின்னடைவும் கிடையாது, நல்லது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆட்கள் அங்கே அகால பாதாளத்திலே போய் விழுந்துதான் ஆக வேண்டும். அதே மாதிரி ஸ்டேஜில் விஜய் அவர்கள் பேசும்போது எப்பவுமே சொல்கிறாரு தாவேக்கா டிஎம்கே, தாவேக்கா டிஎம்கே, அப்படி தான் நான் சொல்கிறாரு சார். அவர் தாவேக்கா டிஎம்கே தான். ஏன்னா டிஎம்கே பார்த்தா இவர் ஸ்ட்ராட்டஜியே வந்து வகுக்கிறாரு. இவருக்கு டிஎம்கே பார்த்தா அண்ணா என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னார்னு சொல்கிற. அண்ணா சொன்னதை நீ கடைசி வரல ஒன்றுமே சொல்ல. ஆமாம், ஒன்றுமே சொல்லியே. அண்ணா சொன்னார்னு சொல்லி சொல்கிற. அண்ணா என்ன சொன்னார்? அண்ணா வாரிசு அரசியலை மக்கள் உங்களை எதிர்பார்ப்பது என்ன? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியலை யுகித்து கொண்டிருக்கிறது. வாழையடி வாழியாய் தன்னுடைய தகப்பனார் முதலமைச்சர், பிள்ளை முதலமைச்சர், பேரன் முதலமைச்சர், அவனுடைய பேரன் முதலமைச்சர் என்று இதையெல்லாம் பேசினால் உங்களை நான் தலைவனாக ஏற்றுக்கொள்வேன். அண்ணா வந்து எதற்காக கட்சியை தொடங்கினார்? அவர் வாரிசு அரசியலை உண்டாக்கினாரா? உண்டாக்கவில்லைல்ல. இதை பேசுங்க. காஞ்சிபுரத்தில் போய் பேசுகிறாள் அண்ணாவை பற்றி ஸ்ட்ராட்டஜி வச்சு பேசுங்க. உங்களுக்கு பேச தெரில, அங்கே போய் பிளாஸ்ட்டை பற்றி பேசுகிறீங்க, சினிமா வாசனம் பேசுகிறீங்க. அங்கே போயிட்டு விஜய் ஏன் தொட்டன்னு பேசுகிறீங்க. குறி வச்சா தப்பாத குறி நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி எம்ஜிஆர் வாசனத்தை பேசுகிறீங்க. ஆகவே உங்களுக்கு பேசவும் தெரியவில்லை. கடைசியாக விக்ரமாண்டியில் நல்லா பேசினார். அங்கேயும் நாங்கள் உங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இப்போ எழுதி கொடுக்குறாங்க. அதை கூட ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுல ஒரு முறையான ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அதுவே உங்களுக்கு பண்ண தெரியலையே. அதாவது ஒரு படத்தில் வந்து எப்படி டைரக்டர் சொல்லி நடிப்பாங்களோ அதே போல தான் மேடை போட்டு நடித்து விட்டு கடைசியில் நான் மறந்துட்டேன், ஸ்கிரிப்டில் இல்லை பழகுது, என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாம் நன்றி சொல்லிட்டு பிற்பாடு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகே கிடையாது. ஆகவே இந்த தற்குறி என்ற வார்த்தையை வந்து விஜய் பேசிட்டுக்கவே கூடாது. அது சமூக வலைதளத்தில் ட்ரோல் ஆகி கொண்டு வருகிறது. அதற்கான தலைவர்கள், கீழ்மட்ட தலைவர்கள் உங்களுக்கு கட்சியில் இருக்கிறாங்க, அவர்கள் பேசுவது அர்த்தம். ஆனால் நீங்கள் அங்கே மக்களுக்கான ஒரே ஒரு விஷயத்தை கூட பேசலாங்க. என்ன பேசினார் அவர் மக்களுக்கோசம்? ஒன்றுமே பேசலையே. திமுகவுடைய அழுத்தத்தை பேசவே இல்லையா? அவர் திமுகவுடைய கூட்டணியில் அழுத்தத்தை பேசவே இல்லையே. இன்றைக்கு வந்து முந்தானத்து புலனாய்வு, அதாவது தேசிய புலனாய்வு துறை வந்து பட்டியலின மக்களுடைய சென்சஸ், பட்டியலின மக்கள் இத்தனை பேர் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஸ்டேட்லேயும் இந்தியாவிலே வந்து தமிழகத்தில் தான் வந்து பட்டியலின மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது ஆணவ கொலையாக இருக்கட்டும், பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து பேசுன்றேன். இதெல்லாம் உங்களுக்கு யாரும் எழுதி தர மாட்டானா? டயலாக் மட்டும் தான் எடுத்து தரானா? இன்றைக்கு நீங்கள் வந்து பட்டியலின மக்களை பற்றி அது பேசியிருந்தா, ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை பேசியிருந்தா தலித்துகளெல்லாம் திரும்பி பார்த்துருப்பார். திருமாவளவனும் பேசுவதை இங்கே மறுத்து விட்டார். முந்தானத்து எஸ்ஐஆரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடுறாரு. அவர் வந்து மக்களுக்கு தன்னுடைய தொண்டர்களை டீச் பண்ணுறாரு. என்ன டீச் பண்ணுறாரு? சங் பரிவாரை போல ஒரு இயக்கம் கிடையாது, ஆர்எஸ்எஸ்ஐ போல ஒரு தொண்டன் கிடையாது, பிஜேபி போல ஒரு கொள்கைவாதி இந்த உலகத்திலே கிடையாது, அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கே பேசுகிற நீ? எஸ்ஐஆர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறேன். கடைசி வரல எஸ்ஐஆர் பற்றி பேசவே இல்லை. ஆகவே இவர்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றுவதும் பெட்டி வாங்குவதிலும், ஒரு 5 சீட்டு 4 சீட்டு கொடுத்தாங்க 5 சீட்டு கேட்பதிலும் குறியாக இருக்கிறார்கள். மக்கள் தீர்க்கமாக இருக்கிறார்கள். அண்ணன் விஜய் அவர்கள் தெளிவாக ஒரு காரியத்தை நான் பதிவு செய்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். முதிர்ந்த கட்சிகளோடு கூட ஒன்று மாநிலத்தில் இணக்கமாறு, இல்லை மத்தியில் இணக்கமாறு. என்ன கை வச்சிட்டாங்கன்னா நீங்கள் நெசுக்கப்படுவீர்கள். ஒருத்தன் தான் அவனை கை வச்சுக்கிறான். இன்னும் உங்களை அதிமுக அடிக்கலை, இன்னும் உங்கள் பிஜேபி அடிக்கலை. இது அரசியலுடைய யுக்தி. அரசியல்னா உங்களை அடிக்க தான் செய்வாங்க. ஆகவே ஒருத்தன் அடிச்சதுக்கு நீங்கள் தாங்கலை. கரூரில் அவங்க டிஎம்கே கரூரில் அடிக்கலை, நீங்களே போய் வச்ச பொறியில் போயிட்டு எலியா போய் மாட்டிக்கினீங்க. ஆகவே கண்ணை திறந்து பார்த்து டைலாக் பேசாமல், இதே டைலாக் தான் யார் பேசுறது? கமலஹாசன் பேசினார். ஞாபகம் இருக்கிறதா? வந்த புதுசில் கூட்டமாக சென்றார்கள். இன்னைக்கு கமல் என்கிறாரு, அறிவாலயத்தின் வாசல் அடியில் வாட்ச்மேன் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் கமல் அவர்கள். ஆனால் அது விளக்கம் கொடுக்குறாரு சார், நான் ஏன் ரிமோட் எடுத்து அடிச்சேன். ஆமாம், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அவர் ரிமோட்டை யாரும் தூக்கின்னு போயிடுவானா? இதில் அதே போல தான் விஜய் மாறி விடுவார். நீங்கள் பாருங்கள் கூட்டமாக அன்றைக்கு தன்னுடைய ரசிகர்கள் சென்றார்கள் மக்கள் நீதி மையத்தில். அதே போல தான் விஜயனுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது, போக முடிஞ்சிருச்சு கதை. இவர்கள் மறுபடியும் உனக்கு என்னப்பா, உனக்கு நடிப்பு இருக்குது, அங்கே இது இருக்குது, அது இருக்குது, எலெக்ஷனில் தோற்றா எங்கே போயிடுவேன், திரும்ப படம் நடிக்கவே போயிடுவேன். ஆனால் உன் தொண்டர்களை கொண்டு சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய ஆமாம், அவங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க,
எல்லாம் போய்விடும். ஆகவே விஜய் அவர்கள் தொண்டருடைய மனதை புரிந்து கொண்டு இன்னைக்கு தொண்டெல்லாம் வந்து ரெடியாக இருக்கிறான். யார் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு? அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு தாவேக தொண்டர்கள் அதாவது ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி மீட்டிங்காக இருக்கட்டும், பாஜகவோட மீட்டிங்காக இருக்கட்டும், தாவேகாவுடைய கொடிகளை இன்றைக்கு அவர்கள் வந்து நம்ம பறக்க வர்ற காட்சிகள்லாம் பார்த்தோம். அந்த வகையில் அண்ணன் விஜய் அவர்களுக்கு புது தலைவலியை உண்டாக்குவதற்கு செங்கோட்டையன் வந்து போகிறாரு. அவருக்கு இன்னும் என்ன தலைவலி வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இப்போ முன்னிலைப்படுத்துகிற மாதிரி எல்லா பக்கமும் தெரிய வருது. எங்கள் ஸ்டேஜில் பேசினாலும் அவர் தான் அதிகமாக பேசுகிறாரு, அவர் தான் வந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாட்டெல்லாம் வெளியிட்டிருக்காங்களே, எதுக்காக? திமுககாரன் இந்த பாட்டு இங்கே ஒரு பாட்டு இங்கே தாலியாக இருக்கிறானுங்க, விஜய்க்கு அந்த எங்கள் விஜய் உங்கள் விஜய்னு அங்கே தாலியாக இருக்கிறானுங்க. இவனுங்க என்னதான் கதைன்னு தெரியல. அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளி கல்வித்துறையில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு சரியான முறையில் வந்து இன்னும் கட்டிடங்களை போய் சேரவில்லை. பள்ளியினுடைய ஸ்ட்ரென்த் விகிதம் குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆசிரியர்கள் உட்கார்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து தரணும்னு சொல்லி போராடுறாங்க. எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் விட்டுட்டு இன்னும் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் அவர் எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்தாரோ, இன்னும் ரசிகர் மன்ற தலைவராகத்தான் உதயநிதிக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து இன்னும் கல்வித்துறையுடைய அமைச்சராகவோ, இவர் பாருங்களேன், முதலமைச்சர் அவர்கள் படித்திருந்தாதான் தெரியும். படிக்காதவனுக்கெல்லாம் கல்வியை தெரியாதவருக்கெல்லாம் கல்வித்துறை அமைச்சர், மருத்துவத்தை பற்றி தெரியாதவருக்கெல்லாம் ஒரு மருத்துவ அமைச்சர். இப்படிப்பட்ட அரசு இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னதான் பாட்டை போட்டு குதிரை மேலே ஏறி அண்ணன் உதயநிதி அவர்கள் கொடியசைத்தாலும் மக்கள் தீர்க்கமாக இருக்கிறார்கள். இவங்க கனவு கண்டு இருக்கிறாங்க. ஏதோ மீடியாவில் கொடியை அசைச்சு விஜய் வந்து அந்த பக்கம் போடுறாரு, அவரும் குதிரையில் தான் போகிறார், யானையில் போகிறாரு, இவர் குதிரையில் போகிறாரு. ஆகவே வந்து ஓட்டை பிரிக்க பார்க்கிறார் விஜய்ன்னு சொல்லி. நல்லது, எங்களுக்கு நல்லது தான். ஏன்னா நீங்கள் 2 பேரும் முதல்ல அடிச்சுக்கின்னு வாங்க. ஆகவே யார் திமுகவும் தாவேகாவும் முதல்ல அடிச்சுக்கின்னு வாங்க, நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம். ஆகவே உங்களுக்குள்ளே தான் ஃபைட்டு. நாங்கள் தனி பெரும்பான்மையாக தமிழகத்தை கண்டிப்பாக ஆளுவோம். இவர்கள் எந்த பாட்டு போட்டாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இவங்களை 2 பேரையும், அதாவது வந்து உதயநிதி அவர்களையும் தாவேகாவுடைய விஜய் அவர்களையும் ஒரு நடிகராகத்தான் இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், தலைவனாக கிடையாது. புதிய தலைமையை இன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் ரீசெண்டாக பேசினது அந்த சமஸ்கிருதம் வந்து ஒரு செத்துப்போன மொழி, அதுக்கெல்லாம் இவ்வளோ கோடி ஒதுக்குறீங்களேன்னு சொன்னது எது சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி? நீ உன் பேரை எந்த மொழியில் வச்சுக்கிற? உதயநிதி என்ற பேர் எந்த மொழி? ஸ்டாலின் என்ற மொழி எந்த மொழி? ஓ, ஸ்டாலின் வேணா வேற மொழி, உதயநிதியுமே வேற மொழி தான். எந்த மொழி? சமஸ்கிருதத்தை பற்றி நீ பேசலாமா? உன் பேரை முதல்ல தமிழில் மாற்று. உதயநிதி தமிழ் மொழியா? ஸ்டாலின் தமிழ் மொழியா? உன்னுடைய வீட்டில் இருக்கிற இப்போ எல்லாம் கிறிஸ்துவத்தில் ஒரு பேர் வச்சிருக்கிற, இந்தியில் போனால் அங்கே ஒரு பேர் வச்சுக்கிற, வெளியூரில் போனால் வெளியே ஒரு பேர் வச்சுக்கிற. உங்கள் அப்பாவுக்கும் பேர் வைக்க தெரில. ஒரு பொம்பளை குழந்தைக்கு ஜெயகடான்னு பேர் வைக்கிறாரு. ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு தெரியல. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் மொழிகளை பற்றி பேசுவதே கூடாது. ஏனென்றால் தேர்தல் வரும்போதெல்லாம் இவர்கள் மொழிகளை பற்றி பேசுவார்கள். ஒன்று இந்தி மொழி என்பார்கள், இன்னொன்று சமஸ்கிருதத்தை பற்றி பேசுவார்கள். ஆகவே இவர்கள் வரலாறு தெரியாதவர்கள். இன்றைக்கு அவர் கூட சொல்கிறாரு, இந்த அறிவு இருக்கிறவன் தான் வந்து அறிவு விழா நடத்தினேன். உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? எஸ்ஏஆர் ஃபுல்ஃபார்மே தெரியல. இன்னொன்று என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. எஸ்ஏஆர் ஃபார்மை தனியாக உங்களை கொடுத்தா ஃபில்அப் பண்ணி தர முடியுமா? எத்தனை திமுகவுடைய தொண்டர்கள் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எஸ்ஏஆர் ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரியாமல், உங்களுக்கே பண்ண தெரியாது, உங்களுக்கும் பண்ண தெரியாது. கோபாலபுர குடும்பத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எஸ்ஏஆர் ஃபார்மை உங்களுக்கு அறிவு திருவிழா வைக்கிறீங்களே, அறிவு இருந்தால் உங்களுக்கு எங்கே துண்டு சீட்டு எழுதி கொடுத்தா கூட அதை பார்த்து கூட படிக்க தெரியலையே, என்னன்னு கேட்குறீங்க, மாற்றி தான் படிக்கிறீங்க. ஆகவே இவர்கள் எல்லாம் வந்து சமஸ்கிருதத்தை பற்றி முதல்ல வந்து உங்கள் அப்பா பேரை முதல்ல மாற்றிங்க. அவர் பேரை தமிழில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மொழியை பற்றி நீங்கள் குறை சொல்லணும். அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. அதாவது திமுகவை சேர்ந்த வட்டச்செயலாளர் வந்து மெட்ரோவில் கமிஷன் வேணுன்ற மாதிரி மிரட்டுறாங்க சார், என்னதான் சார் அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி உள்ளவே புரசவாகத்திலே ஒரு வைரல் வீடியோ. இவர் மாத்திரம் இல்லை, நிறைய வைரல் வீடியோ வந்து சேகர்பாபுனெல்லாம் வந்து கமிஷன் கேட்டு இல்லை மிரட்டி கொலை மிரட்டலிட்டிலாம் வந்து வைரல் வீடியோ நம்ம பார்த்தோம். இவர்கள் அதாவது முதலமைச்சரிலிருந்து அடிமட்ட ஒரு திமுகவினுடைய வட்ட கவுன்சிலராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், எல்லாம் இன்றைக்கு கமிஷனில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு தண்ணி
அந்த தண்ணியினுடைய திட்டம் பார்த்தீங்கன்னா ஊராட்சிகளெல்லாம் ஜல்ஜீவன் திட்டம் நம்முடைய மோடி அரசு கொடுக்குற திட்டத்தில் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும், எல்லா வீட்டுக்கும் இலவசமாக கொடுக்குறது தான் எங்களுடைய பாஜகனுடைய மோடி அரசு திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க வீட்டுக்கு போயிட்டு 3000லேருந்து 5000 ரூபாய் கேட்குறாங்க, கமிஷன் கேட்குறாங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும் கமிஷன் கேட்குறாங்க. இவனுங்க கமிஷன் கொடுத்தா தான் விரிவாக்கம் செய்வதில் ஒரு வரைபடத்தில் இவ்வளோ தான் ரோடு போடணும்னா அந்த ரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வையே, அப்போ தான் அதிக கமிஷன் கிடைக்கும். பட்ஜெட்டை ஏற்றி அதிகமாக கேளு. அப்போ பாருங்கள், திமுகவினுடைய மத்திய சென்னையிலேயே ஒரு சென்னை சிட்டிக்குள்ளேயே ஒரு வட்ட கவுன்சிலர் அதிகாரியை மிரட்டுறான். அதிகாரி எங்கே போய் சொல்லுவான்? அமைச்சர்கிட்ட போய் சொல்லலாம். அமைச்சர் என்ன பண்ணுவார்? அவன் நம்பால் தான், நீ போப்பா நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லி. இவர் என்ன பண்ணுவார்? மிரட்ட மாட்டார். ஏன் கம்மியாக கேட்ட, எனக்கு சேர்த்து கேட்க வந்தான்னு சொல்லி யார் சொல்கிறது? திமுக அமைச்சர் கண்டிப்பாக சொல்லுவான். ஆக இவர்கள் எல்லாம் எப்படி இவர்கள் செந்தில் பாலாஜியை கமிஷன் வாங்க வைத்து மாட்டி விட்டார்களோ, எப்படி இவர்கள் பொன்முடியை அந்த செம்மண் இதிலையும் கோரிலையும் மாட்டி விட்டார்களோ, எப்படி இவர்கள் KN நேருவை ஈடியில் மாட்டி விட்டார்களோ, அப்படி இவர்களுக்கெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு எப்படியாவது பணம் சேர்த்து மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தீர்க்கமாக இருக்கிறார்கள். ஏன்னா பீகார்லேயே பார்த்தோம், நாங்கள் ஜெயிச்சா 3 லட்சத்திலிருந்து 5 லட்ச ரூபாய் போடுவேன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லிச்சு. அதே போல தான் அண்ணன் விஜய் வந்து வண்டி தரேன், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நினைத்தால் கூட வீட்டுக்கு ஒருவருக்கு வண்டி தராது. என் வீட்டில் 5 பேர் இருக்கிறான், டெய்லி ஒருத்தர் வந்து வண்டி தருவியா? ஒருத்தர் வண்டி தருவியா? கார் தருவியா? அப்போ பாருங்க, எங்கே வந்து போய் சொல்கிறேன். இன்றைக்கு மக்கள் எல்லாம் தீர்க்கமாக இருக்கிறார்கள். இவருடைய பொய்யான பிம்பத்தை 2026 கண்டிப்பாக ஒரு 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 மூடுவிடாக இவர்கள் பண்ணுவாங்க. இந்த கமிஷனை பார்க்கும்போது இதை வந்து அரசு கண்டு இனம் கண்டு இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஒரு அதிகாரியை மன அழுத்தம் கொடுத்து வேலை செய்ய விடாமல் கமிஷன் கேட்டு இருக்கிறார். பொதுமக்களுக்கு தண்ணீரிலே, இவர்கள் தண்ணீரிலே கூட கமிஷன் கேட்டு அடாவடி படம் செய்து ரவுடிசம் செய்கின்ற திமுக, அதுவும் சென்னையிலே புரசவாகத்தில் நடந்திருக்கிறது. மக்கள் எல்லாம் இதை பாருங்கள். கண்டிப்பாக நீதியரசர்கள் முன்வந்து இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நான் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க. உங்கள் பணம் நேரத்தில் இளைய பாரதம் மிக்க நன்றி. நன்றி.